ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் விக்னேஷ். நான் குவான்செப்ட்ல ஒரு ட்ரெயினரா ஒர்க் பண்றேன். ஸோ இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ண போற டாபிக் வந்து ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங் டாபிக். ஓகே, லைக் இப்போ நான் உங்கள்ட்ட ஒரு கொஸ்டின் கேட்குறேன், நீங்களே அதுக்கு பதில் சொல்லுங்க. ஓகே, இப்போ மார்க்கெட்ல யூஸ்வலி சக்சஸ் ரேட் பார்த்தோம்னாக்க சக்சஸ் ரேட் இஸ் த ப்ரொபபிலிட்டி ஆஃப் வின்னிங். ஸோ யூஸ்வலி சக்சஸ் ரேட் வந்து ஆப்ஷன் பையர்ஸோட சக்சஸ் ரேட் ஜாஸ்தியா இல்ல ஆப்ஷன் செல்லர்ஸோட சக்சஸ் ரேட் ஜாஸ்தியா? வாட் டு யூ திங்க்? ஓகே, இப்போ என்கிட்ட கேட்டீங்கன்னாக்க யூஸ்வலி ஆப்ஷன் செல்லர்ஸ் தான், நம்ம எல்லாருக்குமே தெரியப்பட்ட விஷயம். கரெக்ட், ஆப்ஷன் செல்லர்ஸ் தான் யூஸ்வலி மார்க்கெட்ல ஜெயிப்பாங்க. பிகாஸ் ஆப்ஷன் செல்லர்ஸோட ப்ரெடிக்ஷன் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். இஃப் தே ப்ரெடிக்ட் கி இந்த லெவல் பிரேக் ஆகாது, இந்த லெவல் பிரேக் ஆகாதுனாக்க யூஸ்வலி தே ஆர் எக்ஸ்பெக்டட் டு வின். அவங்களோட ஒரு சக்சஸ் ரேட் நம்ம சொன்னோம்னா ஒரு 65% 70% ஈஸியா எப்போதுமே ஆப்ஷன் செல்லர்ஸ் தான் ஜெயிப்பாங்க மார்க்கெட்ல. கரெக்டா? அப்போ அந்த சிச்சுவேஷன்ல நம்ம என்ன பண்றது? ஓகே, இப்போ ஆப்ஷன் செல்லிங் எப்படி ஒரு லாட் கூட நம்மளுக்கு செல் பண்ணணும்னாக்க வி நீட் அட்லீஸ்ட் 1.5 lakhs, 2 லட்சம் வேணும் நம்மளுக்கு. கரெக்டா? அப்புறம் ஒரு லாட் செல் பண்ணி நம்ம எவ்வளவு சம்பாதிப்போம்? 4000 5000 சம்பாதிப்போம். ஜாஸ்தி ஜாஸ்தி 10,000 சம்பாதிப்போம். அது என்ன ஆப்ஷன் செல்லிங்கோட கேமே? பிகாஸ் ஆப்ஷன் செல்லிங்க்கு உங்களுக்கு நிறைய மார்ஜின் வேணும். அண்ட் ப்ராஃபிட் நம்ம சம்பாதிக்கிறது வந்து ரொம்ப குறைச்சலா சம்பாதிப்போம். கரெக்ட்? ஸோ ஆப்ஷன் பையர்ஸ்க்காக ஏதாவது இருக்கா? இப்போ ஒரு பிகாஸ் ஆப்ஷன் பையருக்கு யூஸ்வலி என்ன வேணும்? ஒரு டைரக்ஷன் வேணும் மார்க்கெட்ல. கரெக்டா? மார்க்கெட் சைட்வேஸா இருந்ததுனாக்கா ஆப்ஷன் பையரால பணம் சம்பாதிக்க முடியாது. சிம்பிள். கரெக்ட்? ஸோ ஆப்ஷன் பையருக்கு என்ன வேணும்? எப்போதுமே ஆப்ஷன் பையர் ஆல்வேஸ் நீட்ஸ் அ டைரக்ஷன். கரெக்டா? டைரக்ஷன் கிடைச்சாதான் ஓகே கால் ஆப்ஷன் வாங்குவோம். இல்லைனாக்கா ஒரு டவுன் சைட்ல ஒரு டைரக்ஷன் கிடைச்சதுனாக்கா நம்ம போய் ஒரு புட் ஆப்ஷன் வாங்குவோம். கரெக்டா? ஸோ ஆப்ஷன் பையர் யூஸ்வலி வாண்ட்ஸ் டைரக்ஷன் டு மேக் மணி. கரெக்ட்? ஸோ வாட் வி யூஸ்வலி டூ, இப்போ நம்மளுக்கு ஒரு டைரக்ஷன் கிடைக்கணும். இப்போ டைரக்ஷன் இருக்கா மார்க்கெட்ல? மார்க்கெட்ல எங்க சப்போர்ட் இருக்கு, எங்க ரெசிஸ்டன்ஸ் இருக்குன்னு யூஸ்வலி ஒரு ரீட்டைலர் எப்படி செக் பண்ணுவோம்? ஓகே, வாட் வி டூ, நம்ம சார்ட் ஓபன் பண்ணுவோம். சார்ட்ல ஒரு ரெசிஸ்டன்ஸோ இல்ல ஒரு சப்போர்ட்டோ நம்ம மார்க் பண்ணுவோம். அண்ட் தென் வாட் வி டூ இஸ் வி யூஸ்வலி வெயிட் கி இந்த ரெசிஸ்டன்ஸ் பிரேக் ஆயாச்சுனாக்கா ஓகே நவ் ஐ மைட் கெட் அ டைரக்ஷன் ஆன் த அப் சைடு சொல்லிட்டு நம்ம ஒரு கால் ஆப்ஷன் வாங்குவோம். இல்லைன்னா இப்போ சப்போர்ட் பிரேக் ஆயாச்சு கீழே போறதுனாக்கா நம்ம ஒரு புட் ஆப்ஷன் வாங்குவோம். கரெக்ட்? பட் ஹவு டு வி செக் தீஸ் திங்ஸ்? பிகாஸ் இப்போ நீங்க எஃப்என்டோல பாத்தீங்கன்னாக்கா ஆப்ஷன்ஸ் ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ்ல பாத்தீங்கன்னா there are almost 187 187 ஸ்டாக்ஸ் இருக்கு. ஓகே, இப்போ இந்த 187 ஸ்டாக்ஸும் நான் மேனுவலி உட்காந்து டெய்லி செக் பண்ணணுமே. எந்த ஸ்டாக்ல ரெசிஸ்டன்ஸ் பிரீச் ஆகுது, எந்த ஸ்டாக்ல சப்போர்ட் பிரீச் ஆகுது, ஹவு இஸ் திஸ் பாசிபிள்? இது சாத்தியம் இல்லை. கரெக்ட்? பிகாஸ் 187 ஸ்டாக்ஸ் நான் டெய்லி செக் பண்ணணும், மார்க்கெட் அவர்ஸ் செக் பண்ணணும். இட் இஸ் இம்பாசிபிள். ஹியூமன்லி இட் இஸ் இம்பாசிபிள். ஸோ நம்ம எப்படி பண்றது? ஓகே, ஸோ கம் டு குவான்சாப். குவான்சாப்ல ஒரு டூல் இருக்கு, தட் இஸ் ட்ராப் இண்டிகேட்டர். ஓகே, இப்போ ட்ராப் இண்டிகேட்டர்னா என்னது? ஐ வில் எக்ஸ்பிளைன் யூ. ஓகே, இப்போ நம்ம பார்த்தோம் ஆப்ஷன் செல்லர்ஸோட ப்ரொபாபிலிட்டி தான் மார்க்கெட்ல ஜெயிக்கிறதுக்கான ப்ரொபாபிலிட்டி வந்து ஆப்ஷன் செல்லர்ஸோட தான் ஜாஸ்தி. இப்போ ஆப்ஷன் பையர்ஸ் எப்போ பணம் சம்பாதிக்கும்? ஆப்ஷன் செல்லர் தோத்தாதானே பையருக்கு சம்பாதிக்க முடியும். சிம்பிள். இப்போ ஆப்ஷன் செல்லர் ஒரு லெவல்ல சே ஃபார் எக்ஸாம்பிள் நிஃப்டியோட 22,500 ஆப்ஷனும் ஆப்ஷன் செல்லர்ஸ்லாம் பிலீவ் பண்றாங்க நிஃப்டி 22,500க்கு மேல போகாதுண்டு. ஓகே, அது 22,500க்கு மேல போனாதானே ஆப்ஷன் பையரால பணம் சம்பாதிக்க முடியும். அது கீழே இருந்தது, சைடுவேஸா இருந்ததுன்னா ஆப்ஷன் பையர் ஹேஸ் நோ ஸ்கோப் டு மேக் மணி. கரெக்ட்? ஸோ ஃபர்ஸ்ட் ஐ ஷேர் மை ஸ்கிரீன், நம்ம பார்ப்போம். ஓகே, யூஸ்வலி ஆப்ஷன் செல்லர்ஸோ ஆப்ஷன் பையர்ஸோ என்ன பண்றாங்கிறத நம்ம பார்ப்போம். ஓகே, இப்போ பாருங்க. ஓகே, இப்போ நான் ஹோம் பேஜுக்கு போறேன். ஸோ இப்போ நம்ம பார்த்தோம்னா திஸ் இஸ் ஹவு த இன்டர்ஃபேஸ். நீங்க குவான்சாப் லாகின் பண்ணீங்கன்னாக்க இப்படிதான் இருக்கும். ஓகே, இப்போ நீங்க பாத்தீங்கன்னா இங்க நிறைய டூல்ஸ்லாம் இருக்கு. there are almost 70-80 டூல்ஸ் இருக்கு குவான்சாப்ல. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வில் கெட் இன்டு இங்க பாருங்க. இப்போ ட்ராக் ஆப்ஷன் இருக்குல்ல, ட்ராக் ஆப்ஷனை நான் கிளிக் பண்றேன். அண்டர் ஆப்ஷன்ஸ் ஓஐ இஃப் யூ சி இங்க ஓபன் இன்ட்ரெஸ்ட் இருக்கு. ஓகே, யூஸ்வலி எவ்ரி ரீட்டைலர் என்ன பண்ணுவாங்க? இதை தானே பண்ணுவாங்க. கரெக்டா? ஸோ ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் லெட்ஸ் செக் எனி ஒன் ரேண்டம் ஸ்டாக். ஐ எம் டேக்கிங் கிராம்ப்டன். ஓகே, இப்போ பாருங்க. இப்போ இங்க பாருங்க, இங்க நரேஷன் தெரியுதா? இங்க கால் எடிஷன் ஒரு டார்க் கிரீன் கலர்ல இங்க பாக்ஸ்ல கொடுத்துருக்காங்க பாருங்க. திஸ் இஸ் கால் எடிஷன். இங்க பாருங்க எம்டி பாக்ஸ். திஸ் இஸ் கால் அன்வைண்டிங். இங்க பாருங்க டார்க் ரெட்ல இருக்கு, சிவப்பு கலர்ல. இது என்னது? திஸ் இஸ் புட் எடிஷன். கரெக்ட்? அப்புறம் இங்க பாருங்க
திருப்பி ஒரு hollow box இருக்கு, empty box. This is put unwinding. Okay, so what does this indicate is இந்த green bars வந்து call writers indicate பண்றது, or you can say resistance indicate பண்றது. Correct? And இங்க நம்ம பார்த்தோம்னாக்க இந்த red bars வந்து usually ஒரு support indicate பண்றது, or else you can say ஒரு put writers indicate பண்றது. கரெக்டா? So usually what happens, okay, usually what happens is, wait a minute. So நம்ம இப்போ ஆப்ஷன் செயினை பார்த்தோம்னாக்க ஆப்ஷன் செயின் ஹவு இட் லுக்ஸ் லைக். ஓகே, இப்போ இங்கே this is, let's assume this to be the price. Okay, now இப்போ கால் சைடுல எப்படி இருக்கும்? ஓகே, this is, you can say one resistance level. Correct? This is how, this is call side. Okay, இது இங்கே இப்போ இன்னொரு ரெசிஸ்டன்ஸ் சொல்லுவோம். ஓகே, and say for example this is the highest resistance. Okay, எது பெரிய green bar இருக்கோ அதை நம்ம பெரிய ரெசிஸ்டன்ஸா யூசுவலி நம்ம கன்சிடர் பண்ணுவோம். Now let's draw it on the support side. Okay, so this is the biggest support, for example. Okay, the red bar, and இங்க இன்னொரு சப்போர்ட் நம்ம டிரா பண்ணுவோம். ஓகே, ஜஸ்ட் ஃபார் த சேக் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங். சரியா? ஸோ இப்போ யூஸ்வலி என்ன ஆகும்னாக்க ஆப்ஷன் ரைட்டர்ஸ்க்கு தெரியும். ஓகே, இங்க பாருங்க, இப்போ ஆப்ஷன் ரைட்டர்ஸ்க்கு யூஸ்வலி தெரியும் திஸ் இஸ் த ஹையஸ்ட் ரெசிஸ்டன்ஸ், திஸ் இஸ் த ஹையஸ்ட் சப்போர்ட். கரெக்டா? ஆப்ஷன் ரைட்டர்ஸ்க்கு தெரியும். ஸோ வாட் தே டூ இஸ், இந்த லெவல்ல கால் ஆப்ஷன் அவங்க செல் பண்ணிடுவாங்க, இந்த லெவல்ல அவங்க புட் ஆப்ஷனை செல் பண்ணிடுவாங்க. யூஸ்வலி திஸ் இஸ் வாட் ஆப்ஷன் ரைட்டர்ஸ் டூ. They believe that this support is strong, this resistance is strong. Okay, so the price is expected to move between these levels. Correct? அப்போ இந்த செனாரியோல ஆப்ஷன் ரைட்டர்ஸ் யார்கிட்ட கையில 5 லட்சம் இருக்கோ 10 லட்சம் இருக்கோ அவங்க ஈஸியா சம்பாதிப்பாங்க. 10-15 லட்சம் வச்சுட்டு இருக்கிறவங்க ஈஸியா மார்க்கெட்ல சம்பாதிச்சுட்டு போவாங்க. இப்போ என்ன மாதிரி ஆள் கையில 5000 ரூபாய் இருக்கு, 10000 ரூபாய் இருக்கு, 15000 ரூபாய் இருக்கு, 50000 ரூபாய் இருக்கு, நான் எப்படிப்பா சம்பாதிக்கிறது பணம் கேட்டீங்கன்னாக்க வாட் வி ஆர் சப்போஸ், இப்போ யூஸ்வலி என்ன நடக்கும்னாக்க இங்க பாருங்க, இப்படி தானே பிரைஸ் மூவ் ஆயிட்டு இருக்கும். ஓகே, சோ இங்க தானே ஹையஸ்ட் கால் ரைட்டர்ஸ் இருக்காங்க இந்த லெவல்ல. கரெக்ட்? சோ வாட் ஹேப்பன்ஸ் இஸ், யூஸ்வலி பிரைஸ் வந்து இந்த லெவல்ல பிரீச் பண்ணிட்டுனாக்க, பிரைஸ் யூஸ்வலி இந்த லெவல்ல பிரீச் பண்ணிட்டுனாக்க நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம்? ஓ, இப்போ ஒரு ரெசிஸ்டன்ஸ் பிரேக் ஆயிடுது. ஓகே, அப்போ நம்ம வந்து இங்க இருந்து இப்போ ஒரு கால் ஆப்ஷன் வாங்குவோம், இங்க இருந்து ஒரு டைரக்ஷன் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஓகே, தட் இஸ் வாட் வி பிலீவ். கரெக்ட்? So, but what happens is sometimes இங்கேருந்து நம்மளுக்கு ஒரு பிரேக் அவுட் கிடைக்கும், அப்புறம் we usually see கி இங்கேருந்து அந்த பிரேக் அவுட் வந்து யூஸ்வலி ஃபெயில் ஆயிடும், திருப்பி கீழே வந்துடும். பிகாஸ் ஆப்ஷன் பையருக்கு என்ன பண்ணணும்னா ஒரு ட்ரெமெண்டஸ் மொமெண்டம் போகணும். பிரேக் அவுட் கிடைச்சதுக்கு அப்புறம் திருப்பி ரீட்ரேஸ் ஆயிடுச்சுனாக்க they will again get trapped because theta comes into the play. தீட்டான்னு ஒரு ஆப்ஷன் கிரீக் உண்டு, எல்லாருக்கும் தெரியும். ஓகே, so what happens is இமீடியட்டா மூவ்மெண்ட் கிடைக்கல, சைடு பிரேக் அவுட் வந்தது, என்னோட டைரக்ஷன் கரெக்ட், எல்லாமே என்னோட ப்ரெடிக்ஷன் கரெக்ட், ஆனா எனக்கு எவ்வளவு மொமெண்டம் வேணுமோ அவ்வளவு மொமெண்டம் வரலன்னா ஆப்ஷன் பிரீமியம் கூடாது. கரெக்டா? சோ திஸ் யூசுவலி ஹேப்பன்ஸ். வாட் வி ஆர் சப்போஸ் டு see is மல்டி ஸ்ட்ரைக் அன்வைண்டிங். ஓகே, இப்போ இந்த இடத்துலயும் அன்வைண்டிங் ஆயிருக்கு, அதுக்கப்புறம் இங்க பிரீச் ஆனதுக்கு அப்புறம் இங்க அன்வைண்டிங் கூடுறது, இங்கேயும் அன்வைண்டிங் ஆறுது, இங்கேயும் அன்வைண்டிங் ஆறுது. ஓகே, இப்போ 1000 ரூபாயில ஸ்டாக் இருக்கு, 1100 ரூபாயிலயும் அன்வைண்டிங் ஆகுது, 1200 ரூபாயிலயும் அன்வைண்டிங் ஆகுதுனாக்க ஐ கேன் எக்ஸ்பெக்ட் ஓகே விதின் ஒரு 3 நாள் 4 நாளுக்குள்ள எனக்கு ஒரு ட்ரெமெண்டஸ் மொமெண்டம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. பிகாஸ் ஒரு ஸ்ட்ரைக்ல அன்வைண்டிங் ஆகுது, தட் இஸ் ஃபைன், அது என்ன ஆகும்னா அது மேல போகும், திருப்பி ரீட்ரேஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆனா மல்டி ஸ்ட்ரைக்ல அன்வைண்டிங் ஆகுதுனாக்க ஓகே, ஆப்ஷன் பையர் ஹேஸ் அ குட் டீசென்ட் சான்ஸ் டு மேக் சம் மணி அவுட் ஆஃப் இட். கரெக்ட்? சேம் கோஸ் ஃபார் த புட் சைடு. யூஸ்வலி என்ன ஆகும்னாக்க இப்போ இந்த லெவல் பிரீச் ஆச்சுனாக்க நம்ம யூஸ்வலி ஒரு புட் வாங்க போவோம். கரெக்ட்? பட் யூஸ்வலி இட் அகைன் பவுன்சஸ் பேக். கரெக்டா? இப்போ சோ வாட் வி ஆர் சப்போஸ் டு see ஒரு மல்டி ஸ்ட்ரைக் அன்வைண்டிங், இங்கேயும் அன்வைண்டிங் ஆச்சுனாக்க we can expect கி ஓகே இங்க இருந்து மார்க்கெட் கீழே போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. கரெக்டா? Now same as we saw it in the open interest. கரெக்டா? எல்லாருக்கும் ஸ்கிரீன் தெரியுதா? ஓகே, சோ இப்போ கிராம்ப்டன் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம பார்த்தோம்னா இது பாருங்க, இங்க ஸ்லைட்டா அன்வைண்டிங் இருக்கு, ஜாஸ்தி இல்ல, இங்க கொஞ்சம் அன்வைண்டிங் இருக்கு, இங்க அன்வைண்டிங் ஆயிண்ட் இருக்கு. சோ வாட் இஸ் த ஹையஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் கேட்டேன்னாக்க this is the highest resistance, okay, at somewhere around 350, and highest support is 297.5. okay, so this is fine, this we see, but my question to you is
there are 190 187 F&O scripts கரெக்டா 187 ஸ்டாக்ஸ் இருக்கு. இப்போ நான் இங்க இருந்து இப்படி போய் சிட்டி யூனியன் பேங்க் அடுத்தாப்புல. ஓகே, சிட்டி யூனியன் பேங்க்ல எங்க இருக்கு? ஹையஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் இஸ் 165 அண்ட் ஹையஸ்ட் சப்போர்ட் இஸ் சே 140. ஸோ மார்க்கெட்டுக்கு நடுவில் இது சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும் கரெக்டா. ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் கூடும் குறையும். ஓகே, ஸோ நான் வந்து மேனுவலா இங்க உட்காந்து எனக்கு வேற வேலை ஒன்றும் கிடையாது. நான் வந்து சும்மா இங்கே மார்க்கெட்டுக்கு எதிர்க்க உட்காந்து 24 மணி நேரம் இதையே பார்த்துட்டு இருக்க முடியுமா? எந்த ஸ்டாக்ல என்ன நடக்கிறதுன்னு? தட் இஸ் நாட் பாசிபிள் கரெக்ட் ஃபார் அன் யூ கேன் சே ஒரு லேமன். யாராவது வேலைக்கு போறோம், நம்ம வேலையும் பண்ணணும், நம்மளுக்கு சைடு பை சைடு ஸ்டாக் மார்க்கெட்ல இருந்து ஒரு சைடு இன்கமும் போனோம்னாக்க ஐ கான்ட் எஃபோர்ட் டு கிவ் மோர் தென் half an hour say for my research. ஸோ எனக்கு என்ன வேணும்னா ஒரு பட்டன் கிளிக் பண்ணணும். அந்த ஒரு பட்டன் கிளிக் பண்ணினதுல ஐ வாண்ட் லிஸ்ட் ஆஃப் ஸ்டாக்ஸ். எனக்கு லிஸ்ட் ஆஃப் ஸ்டாக்ஸ் வேணும் which will give me எந்த ஸ்டாக்ஸ்ல கால் ரைட்டர்ஸ்லாம் ட்ராப் ஆறாங்க, எந்த ஸ்டாக்ஸ்ல புட் ரைட்டர்ஸ் ட்ராப் ஆறாங்க, எங்க புல்லிஷ் மொமெண்டம் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு, எந்த இடத்துல பேரிஷ் மொமெண்டம் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. இந்த 190 ஸ்டாக்லயும் எந்த ஸ்டாக்ஸ்ல நாளைக்கு ஆப்பர்ச்சுனிட்டி வரப்போறதுங்கிறது எனக்கு ஒரு சிங்கிள் கிளிக். நான் ஒரு பட்டன் அமுக்குவேன், ஆனா எனக்கு 190 ஸ்டாக்ல எந்த ஸ்டாக்ல மூவ்மெண்ட் வரும் அதை எனக்கு தெரிஞ்சுக்கணும். நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது? ஏதாவது டூல் இருக்கா? எஸ், டூல் இருக்கு. ஓகே, சோ இங்க பாருங்க, ட்ராக், அனலைஸ், ஸ்கேன், ட்ரேடிங் ஆப்ஷன்ஸ் தெரியுதா? சோ நம்ம ட்ரேடிங் ஆப்ஷன்ஸ்ல போவோம். அண்டர் குவான்ட்ஸ் ட்ரேடிங் ஆப்ஷன்ஸ்ல போயிட்டு இங்க குவாண்ட் மாடல்ஸ் தெரியுதா? குவாண்ட் மாடல்ஸ். ஓகே, சோ அண்டர் குவாண்ட் மாடல்ஸ் ஐ கோ டு ட்ராப் இண்டிகேட்டர். கரெக்ட், இங்க ட்ராப் இண்டிகேட்டர் இஸ் த லாஸ்ட் ஆப்ஷன். ஓகே, ஐ வில் கிளிக் இன்டு ட்ராப் இண்டிகேட்டர். இப்போ ட்ராப் இண்டிகேட்டர் ஓபன் பண்ணேன்னா திஸ் இஸ் த இன்டர்ஃபேஸ். இப்படிதான் ட்ராப் இண்டிகேட்டர் இருக்கும். now how to use trap indicator? what is trap indicator? okay, இங்கே சர்ச் சிம்பிள் தெரியுதா? சர்ச் சிம்பிள். ஓகே, so you can search any stock or say anything. ஓகே, இப்போ நான் இங்க நிஃப்டி போட்டிருக்கேன். ஓகே, NIF நிஃப்டி போட்டிருக்கேன். இப்போ இங்க நிஃப்டில எனக்கு ஒரு சிக்னலுமே காட்டல. so there is nothing in nifty. okay, now let me first explain you the whole interface. இது எப்படி ஒர்க் ஆகும் நான் உங்களுக்கு சொல்றேன். ஓகே, இங்க எப்படின்னா இங்க உங்களுக்கு நரேஷன் தெரியும் பாருங்க. PE probable exit, PB probable buy, PS probable sell. ஓகே, அதோட ஷார்ட் ஃபார்ம்ஸ். ஓகே, இப்போ நீங்க பாத்தீங்கன்னா இங்க ரெண்டு சிக்னல்ஸ் கிடைக்கிறது நம்மளுக்கு. ஓகே, ரெண்டு சிக்னல்ஸ் கிடைக்கிறது. ஒன் இஸ் புட் ரைட்டர்ஸ் ட்ராப், PS is probable sell. ஓகே, அண்ட் இங்க கிடைக்கிறது எனக்கு கால் ரைட்டர்ஸ் ட்ராப். ஓகே, கால் ரைட்டர்ஸ் ட்ராப். now புட் ரைட்டர்ஸ் ட்ராப்னா என்னது? புட் ரைட்டர்ஸ் ட்ராப்னா என்னது? அதை நான் எப்படி யூஸ் பண்ணணும்? இப்போ யூஸ்வலி புட் ரைட்டர்ஸ்னா என்னது நம்ம பார்த்தோம்னா, இப்போ ஒரு பர்டிகுலர் சப்போர்ட்ல நிறைய புட் ரைட்டர்ஸ் இருந்தாங்கன்னாக்க we consider it as a strong support. now put writers trap அப்படின்னாக்க இந்த சப்போர்ட் லெவல்ல யாரெல்லாம் புட் ஆப்ஷனை வித்து வச்சிருக்காங்களோ அவங்கெல்லாம் இப்போ ட்ராப் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இந்த சப்போர்ட் இப்போ உடைய போறது, மார்க்கெட் இப்போ கீழே போறது. ஓகே, அதான் இங்க உங்களுக்கு ஒரு கிளிக்ல உங்களுக்கு வந்துருச்சு புட் ரைட்டர்ஸ் ட்ராப் இன் கிராசிம். தட் இஸ் கிராசிம் ஹேஸ் த பாசிபிலிட்டி கீழே போறதுக்கான வாய்ப்பு இருக்கு கிராசிம் ஸ்டாக்ல. ஓகே, இப்போ கால் ரைட்டர்ஸ் ட்ராப். வாட் இஸ் கால் ரைட்டர்ஸ் ட்ராப்? அகைன் ஓகே, இப்போ ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. ரெசிஸ்டன்ஸுக்கு மேல பிரைஸ் போகாது. ஏன் போகாதுனாக்க இந்த ரெசிஸ்டன்ஸ் லெவல்ல நிறைய கால் ரைட்டர்ஸ் இருக்காங்க. கால் ஆப்ஷனை வித்து வச்சு நிறைய பேர் வித்துருக்காங்க இந்த லெவல்ல. சோ கால் ரைட்டர்ஸ் ட்ராப்னு இந்த லெவல் பிரீச் ஆச்சுனாக்க காலை வித்தவங்க பயந்து போயிடுவாங்க. ஓ, நான் வித்துருக்கேன், இப்போ மார்க்கெட் மேல போச்சுன்னா நான் என்ன பண்றது? சோ தே வில் ஸ்டார்ட் அன்வைண்டிங் தேர் பொசிஷன்ஸ். கரெக்ட். சோ அங்க ஒரு புல்லிஷ் மொமெண்டம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு கால் ரைட்டர்ஸ் ட்ராப் இண்டிகேஷன் கிடைச்சா. ஓகே, சோ இதை நம்ம எப்படி யூஸ் பண்ணணும் இப்போ? ஓகே, இதோட அர்த்தம் என்னது நம்மளுக்கு புரிஞ்சாச்சு. வாட் இஸ் கால் ரைட்டர்ஸ் ட்ராப் புரிஞ்சாச்சு, வாட் இஸ் புட் ரைட்டர்ஸ் ட்ராப் புரிஞ்சாச்சு. கரெக்டா? சோ நான் இதை எப்படி யூஸ் பண்ணணும்? ஓகே, ஃபர்ஸ்ட் திங், இது வந்து ஒரு பொசிஷனல் ட்ரேடிங்கான செட்டப் நம்ம சொல்லலாம். சம்டைம்ஸ் இட் மைட் கிவ் யூ டார்கெட் நாட் இன்ட்ராடே. ஐ வுட் சே இன்னைக்கு சிக்னல் ஜெனரேட் ஆச்சுன்னா நம்ம நெக்ஸ்ட் டே தான் ட்ரேடே போடுவோம். ஒரு நாள்ல டார்கெட் கொடுக்கலாம், 2 நாள்ல கொடுக்கலாம், 4 நாள்ல கொடுக்கலாம். ஓகே, சோ திஸ் இஸ் கைண்ட் ஆஃப் அ பொசிஷனல் ட்ரேடிங் செட்டப். ஒரு வாரத்துக்காக நம்ம இந்த டூல யூஸ் பண்ணலாம், இல்லைன்னா யூ கேன் சே 3 to 4 டேஸ்க்காக நம்ம இந்த டூல யூஸ் பண்ணலாம். ஓகே, now the first and foremost conditions. ஓகே, இதோட சில கண்டிஷன்ஸ் இருக்கு, அதை நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஓகே, ஃபர்ஸ்ட் வெயிட் அ மினிட். the first condition is market
3:30 மணிக்கு முடியுது. ஓகேவா? மார்க்கெட் closes at 3:30 PM. You are supposed to check this trap indicator post market. ஓகே, லைவ் மார்க்கெட்ல இது சேஞ்ச் ஆயிட்டே இருக்கும். இப்போ இது புட் ரைட்டர்ஸ் ட்ராப் காட்டும். 12 மணிக்கு இதுல மூவ்மெண்ட் வந்துருச்சு வச்சுக்கோங்க, அப்போ இது கால் ரைட்டர்ஸ் ட்ராப் காட்டும். ஓகே, மார்க்கெட் க்ளோஸ் ஆனதுக்கு அப்புறம் டேட்டா கிடைக்கிறது வந்து ஒரு ஸ்ட்ராங் டேட்டா, ஒரு ஓவரால் ஒரு நாளைக்கு மார்க்கெட்ல என்ன நடந்ததுங்கிற டேட்டா உங்களுக்கு கிடைக்கும் யூஸ்வலி. கரெக்ட்? ஸோ வாட் ஐ வுட் சஜஸ்ட் யூ இஸ், மார்க்கெட் முடிஞ்சதுக்கு அப்புறம் இதோ நம்ம எண்ட் ஆஃப் த டே தான் பார்க்கலாம் இதை. ஓகே, அப்போ எண்ட் ஆஃப் த டே பார்த்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணணும்? எண்ட் ஆஃப் த டே பார்த்ததுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் டே எனக்கு இதுல ஒரு ட்ரேட் எடுக்கணும். ஓகே, ட்ரேட் எப்படி எடுக்கணும்? நான் ஓகே, இப்போ இது வந்து 10ஆம் தேதி. ஓகே, அப்போ நான் இன்னைக்கு வீடியோ ரெக்கார்ட் பண்றது வந்து 10ஆம் தேதி தான் ரெக்கார்ட் பண்றேன். ஸோ ஐ வாண்ட் செக் திஸ். ஓகே, சே ஒரு 2 நாள் முன்னாடி போய் பார்ப்போம் என்ன நடக்கிறதுன்னு. ஓகே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதான் சே ஒரு 8ஆம் தேதி. ஓகே, 8ஆம் தேதியோடது இப்போ இங்க பாருங்க, இங்க ஃபார் எக்ஸாம்பிள் பர்ஜர் பெயிண்ட் தெரியுதா ஸ்கிரீன்ல? ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் பர்ஜர் பெயிண்ட் சிக்னல் பிரைஸ் 494, சிக்னல் டேட் கிடைக்குது பாருங்க, சிக்னல் டேட் இஸ் 8. ஓகே, 8. இங்க க்ளோஸ் வந்து 479ல அது க்ளோஸ் ஆயிருக்கு. ஓகே, அண்ட் ரிட்டர்ன்ஸ் இஸ் சம்வாட் 2.87%. ஓகே, சோ இங்க பாத்தீங்கன்னாக்க இங்க பாருங்க, இங்க 2% நம்மளுக்கு லாஸ் ஆயிருக்கு. ஓகே, இங்க பாருங்க 2% ப்ராஃபிட், இங்க பாருங்க 2% ப்ராஃபிட், இங்க 1.5% ப்ராஃபிட், இங்க 2% ப்ராஃபிட், இங்க 3.5% ப்ராஃபிட், இங்க அகைன் 1% லாஸ். சோ எவ்ரி இண்டிகேட்டர் has some sort of, you can say, அக்யூரசி லெவல். இதோட அக்யூரசி லெவல் நீங்க பாத்தீங்கன்னா ஈஸியா ஒரு 70% அக்யூரசி லெவல் கிடைக்கும். ஏன்னா இது கொடுக்கறச்ச 3% 4% ஈஸியா கொடுக்கும். இது நம்மள்ட்ட இருந்து பணத்தை வாங்கிட்டு போச்சுனாக்கா ஒரு 1% 2% லாஸ் கொடுக்கும். தட் இஸ் ஃபைன், அக்செப்டட். பட் தெர் ஆர் சர்டன் கிரைட்டீரியா. இஃப் யூ ப்ராப்பர்லி ஃபாலோ தட் கிரைட்டீரியானாக்க உங்களுக்கு இதுல பணம் சம்பாதிக்கிறதுக்கான ஒரு நல்ல வாய்ப்பு இருக்கு. ஆப்ஷன் பையருக்கு இந்த டூலை யூஸ் பண்ணீங்கன்னா, because at one click you get a list of stocks out of 10 to 15 stocks உங்களுக்கு ஈஸியா கிடைக்கும். அதுல 10 to 15 ஸ்டாக்ஸ்ல எந்த ஸ்டாக்ல நம்ம ட்ரேட் பண்ணணும், தட் இஸ் ஆல்சோ a challenge. கரெக்ட்? இப்போ 10 ஸ்டாக் வருது, பட் ஐ டோன்ட் ஹேவ் மணி, என்கிட்ட அவ்வளவு பணம் இல்லையே, நான் 15 ஸ்டாக்லயும் போய் ட்ரேட் போடுறதுக்கான பைசா என்கிட்ட இல்ல, நான் என்ன பண்றது? ஓகே, சோ வில் செக். ஓகே, இப்போ இங்க பர்ஜர் பெயிண்ட். ஓகே, பர்ஜர் பெயிண்ட்ல வந்து ஒரு புட் ரைட்டர் ஸ்ட்ராப் வந்திருக்கு. சிக்னல் பிரைஸ் 494, 494 ரூபாயில ஒரு புட் ரைட்டர் ஸ்ட்ராப்போட இண்டிகேஷன் பர்ஜர் பெயிண்ட் கொடுத்திருக்கு. ஓகே, இப்போ நான் என்ன கண்டிஷன், என்னோட என்ன கண்டிஷன்னாக்கா, ஐ வில் செக் திஸ் ஸ்ட்ராப் இண்டிகேட்டர் அட் த எண்ட் ஆஃப் த டே. சிக்னல் வந்திருக்கு 8ஆம் தேதி. நான் என்ன பண்ணுவேன், 8ஆம் தேதி ராத்திரி இதை செக் பண்ணுவேன். பர்ஜர் பெயிண்ட்ல புட் ரைட்டர் ஸ்ட்ராப் வந்திருக்கு. ஓகே, டன். எனக்கு என்ன பண்ணணும், நெக்ஸ்ட் டே இதுல எனக்கு ட்ரேட் எடுக்கணும். கரெக்டா? சோ தி செகண்ட் கண்டிஷன் ட்ரேட் எடுக்கிறதுக்கான இது 494ல உங்களுக்கு சிக்னல் பிரைஸ் வந்திருக்கு அண்ட் திஸ் இஸ் கிவிங் யூ புட் ரைட்டர் ஸ்ட்ராப். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் டே 9:15க்கு மார்க்கெட் ஓபன் ஆகும்போது மேக் ஷூர் இஃப் யூ ஆர் ட்ரேடிங் புட் ரைட்டர் ஸ்ட்ராப் அது 2%க்கு மேல கேப் டவுன் ஆகக்கூடாது பிரைஸ். புரிஞ்சுதா? ஏன்னாக்கா இப்போ இந்த இடத்துல க்ளோஸ் ஆயிருக்கு. ஓகே, அடுத்த நாளைக்கு டைரக்டா இந்த இடத்துல ஓபன் ஆச்சுனாக்க ஆல்ரெடி நீங்க 2% மிஸ் பண்ணிட்டீங்களே. 2% ஆல்ரெடி மிஸ் பண்ணதுக்கு அப்புறம் திருப்பி நான் அதுல போய் ட்ரேட் எடுத்து இன்னும் 2% சம்பாதிக்கணும் பார்த்தேன்னாக்க that amounts to 4%. ஒரு நாளைக்கு ஸ்டாக் 4% கொடுக்குமா? பிராக்டிகலி யோசிச்சு பாருங்க, ஒரு நாளைக்கு ஸ்டாக் 4% கொடுக்குமா? ஒரு சில ஸ்டாக்ஸ் கொடுக்கும், எஸ் தெர் ஆர் பாசிபிலிட்டி. பட் டெய்லி அப்படி நடக்குமா? நடக்காது. அதனால எனக்கு என்னன்னாக்கா 1% சம்பாதிச்சா கூட போறோம், எனக்கு நிம்மதியா சம்பாதிக்கணும், லாஸ் ஜாஸ்தி ஆகப்படாது. ஒரு ரீட்டைலரோட மென்டாலிட்டி பெர்ஸ்பெக்டிவ் என்ன நான் உங்கள்கிட்ட சொல்றேன். ஓகே, சோ நான் என்ன பண்ணுவேன்னாக்க, எனக்கு சிக்னல் கிடைச்சிருச்சு இன்னைக்கு புட் ரைட்டர் ஸ்ட்ராப்னு, நாளைக்கு நான் போய் அதுல ட்ரேட் எடுப்பேன். ஆனா ட்ரேட் எடுக்கிறதுக்கு ஐ வில் மேக் ஷூர் நெக்ஸ்ட் டே இது வந்து ஒரு 2% 2.5% மேல அப்படி கேப் டவுன் ஆகப்படாது. கேப் டவுன் ஆனா நான் அந்த ட்ரேட விட்டுருவேன். ஏன்னா ஆல்ரெடி 2% மிஸ் பண்ணிட்டேன்னா இனிமே எதுக்கு ட்ரேட் எடுக்கணும்? ஐ won't டேக் த ட்ரேட். சிம்பிள். கரெக்ட்? சேம் வே வித் கால் ரைட்டர் ஸ்ட்ராப். இப்போ கால் ரைட்டர் ஸ்ட்ராப் உங்களுக்கு வந்திருக்குனாக்கா இன்னைக்கு, நாளைக்கு நெக்ஸ்ட் டே நீங்க ட்ரேட் எடுக்கும்போது யூ மேக் ஷூர் அது 1.5% 2%க்கு மேல கேப் அப் ஆகப்படாது. ஆல்ரெடி 2% நீங்க மிஸ் பண்ணிட்டீங்கன்னா அப்புறம் அதுல நம்ம ட்ரேட போட்டு என்னத்தை சம்பாதிக்கிறது? ஐ வில் லீவ் தட் ஸ்டாக். அன்னைக்கு ட்ரேடே பண்ண மாட்டேன்னா. டெய்லி ட்ரேட் பண்ணணும்னு ஒன்றும் சட்டம் கிடையாது.
எனக்கு என்னோட செட்டப் படி ட்ரேட் கிடைச்சா நான் பண்ணுவேன், இல்லைன்னா பண்ண மாட்டேன். சிம்பிள். கரெக்ட். நவ் லெட்ஸ் செக் திஸ். பர்ஜர் பெயிண்ட் வந்து 8ஆம் தேதி எனக்கு 494 ரூபாயில ஒரு புட் ரைட்டர் ஸ்ட்ராப்போட சிக்னலை கொடுத்திருக்கு. ஓகே, நவ் லெட்ஸ் கெட் இன்டு தி சார்ட் அண்ட் see what happened. Okay, I am plotting பர்ஜர் பெயிண்ட். ஓகே, இதான் பர்ஜர் பெயிண்டோட இங்க பாருங்க டெய்லி சார்ட் இருக்கு. ஓகே ஓகே, now 8ஆம் தேதின்னா எங்க? ஓகே, this is 8th May. Okay, 8th May பர்ஜர் பெயிண்ட் க்ளோஸ் ஆயிருக்கிறது வந்து 494.45. கேன் யூ see இங்க டாப்ல பாருங்க, உங்களுக்கு ஓபன், ஹை, லோ, க்ளோஸ் எல்லாம் தெரியும். ஓகே ஓகே, so the closing price on 8th May is 494.45. ஓகே, இந்த பிரைஸ்ல பர்ஜர் பெயிண்ட் க்ளோஸ் ஆயிருக்கு. என்னோட கண்டிஷன் என்னது? 9ஆம் தேதி கார்த்தால மார்க்கெட் திறக்கும் போது இது 1.5% 2%க்கு மேல இது கேப் டவுன் ஆகக்கூடாது. கரெக்டா? 1.5-2%க்கு மேல கேப் டவுன் ஆகக்கூடாதுன்னு இது டைரக்டா 488 487க்கு ஓபன் ஆச்சுனாக்க நான் இதுல ட்ரேடே பண்ண மாட்டேன். சிம்பிள். ஓகே, சோ நெக்ஸ்ட் டே. ஓகே, இதான் 9ஆம் தேதி. 9ஆம் தேதியோட ஓபன் பாருங்க. இது ஓபன் ஆச்சு 492.50. 492ல ஓபன் ஆயிருக்கு. ஒரு 2 ரூபா கீழே ஓபன் ஆயிருக்கு. ஓகே, ஓபன் ஆனதுக்கு அப்புறம் ஒரு 1-2 நிமிஷத்துல நான் இதுல ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ட்ரேட போடுறேன். ஓகே, ஐ ஆம் எக்ஸிக்யூட்டிங் அ ட்ரேட் பிகாஸ் 8ஆம் தேதி புட் ரைட்டர் ஸ்ட்ராப் கொடுத்திருக்கு. 9ஆம் தேதி கேப் டவுன் ஆகல, எனக்கு வேணுங்கிற மாதிரி ஓபன் ஆயிருக்கு. ஓகே, சோ ஐ ஆம் என்டரிங் இன்டு அ ட்ரேட் இன் திஸ். ஓகே, நான் ஒரு 5 ரூபா கீழே என்டர் பண்றேன் புடிங்க. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் 5 ரூபா நான் கீழே என்டர் பண்றேன் புடிங்க. ஓகே, so even if I would have entered, எனக்கு ஒரு ஈஸியா இந்த ஸ்டாக் வந்து ஒரு 25 ரூபா கொடுத்திருக்கு. ஓகே, 25 ரூபா கேப்சர் பண்ண முடியாட்டாலையும் ஒரு 15 ரூபா ஈஸியா கேப்சர் பண்ணிருக்கலாம். ஓகே, 5%லாம் ரியலிஸ்டிக். அது 25 ரூபா அது கொடுத்திருக்கு. பட் ஒரு ரியலிஸ்டிக்கா பேசணும்னாக்க எனக்கும் தெரியும், உங்களுக்கும் தெரியும். இப்போ ஒரு ஸ்டாக் 100 ரூபா மூவ்மெண்ட் ஆகுதுன்னா என்னால 100 ரூபா சம்பாதிக்க முடியாது அந்த ஸ்டாக்ல. ஏன்னா என்ட்ரி பண்றச்சு ஒரு 5-10 ரூபா போயிடும், எக்ஸிட் பண்றச்சு 5-10 ரூபா போயிடும். 100 ரூபா கிடைக்கிறதுன்னா என் கையில வரும், எல்லாத்தையும் கட் பண்ணி ஒரு 60 ரூபா என்னால சம்பாதிக்க முடியும். அதான் ஃபேக்ட், நிஜம். இங்க 25 ரூபா கொடுத்துருக்குனாக்க நீங்க ஒரு 5 பாயிண்ட் என்ட்ரில மிஸ் பண்ணிடுவீங்க, பயந்து போய். எக்ஸிட் பண்றதுக்கு கொஞ்சம் கூட இன்னும் பணம் வரணும், இன்னும் கீழே போட்டும் நம்ம வெயிட் பண்ணி இன்னொரு 5 ரூபா மிஸ் பண்ணுவோம். 10 ரூபா போகும், நிச்சயமா போகும். கரெக்டாலாம் பிடிக்கவே முடியாது யாராலையும். 25 ரூபா கொடுத்துருக்குனாக்க நீங்க ஒரு 15 ரூபா 12 ரூபா ஈஸியா சம்பாதிச்சிருப்பீங்க. அதோட லாட் சைஸ் என்னது பாருங்க. பர்ஜர் பெயிண்டோட கிட்டத்தட்ட ஒரு 1300 ஏதோ லாட் சைஸ் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு. ஓகே, சோ ஈஸியா நம்மளுக்கு ஒரு 5000-10,000 ரூபா வந்திருக்கும். இப்போ டெய்லி ட்ரேட் பண்ணக்கூடாது. நம்மளுக்கு எப்பெல்லாம் பாசிபிளோ, எப்பெல்லாம் நம்மளுக்கு இந்த சிக்னல் இஸ் அக்கார்டிங் டு அஸ். ஓகே, என்னோட செட்டப் ஃபாலோ ஆச்சுன்னா நான் ட்ரேட் எடுப்பேன், இல்லைன்னா நான் ட்ரேட விட்டுருவேன், ஃபர்கியூ பண்ணிடுவேன். ஐ won't take the trade. ஓகே, so this is what all about trap indicator. ஓகே, ஒரு ஆப்ஷன் பையர் எப்படி பணம் சம்பாதிக்கலாம் கேட்டீங்கன்னாக்க அவங்க வந்து போய் பார்க்கலாம். ஈஸியா ஒரு கிளிக்ல அவங்க போய் பார்க்கலாம். கால் ரைட்டர்ஸ்லாம் எங்க ட்ராப் ஆறாங்க, புட் ரைட்டர்ஸ்லாம் எங்க ட்ராப் ஆறாங்க, எங்க எனக்கு ஒரு மொமெண்டம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஓகே, அப்படி நீங்க ஈஸியா இதுல ட்ரேட் பண்றதுக்கு சான்ஸ் இருக்கு. ஓகே, now இதோட பாயிண்ட்ஸ் எல்லாம் நான் உங்களுக்கு எழுதி கொடுத்துடுறேன். லைக் ஓகே, சோ நீங்க ஒரு ஸ்னாப்ஷாட் எடுத்துக்கலாம், இல்லைனாக்க நீங்க நோட் பண்ணிக்கலாம் அந்த பாயிண்ட்ஸ். ஓகே, சோ தட் வில் பி ஈஸி ஃபார் யூ whenever you refer. ஓகே, சோ wait a minute, I'll share my screen. Okay, so first என்னதுனாக்க first point is, wait a minute. Okay, first point வந்து call writers trap. Okay, what is call writers trap பார்த்தோம்னாக்க bullish momentum. Okay, call writers trap indicates bullish momentum. Correct. இப்போ second என்னது? put writers trap. Correct. put writers trap. put writers trap என்ன indicate பண்றது? that is bearish momentum. Correct. Call writers trap on the bullish momentum, put writers trap on the bearish momentum. I am summarizing the whole concept. Okay, so இதுல நம்ம என்ன பண்ணணும்? first condition என்னது? check this end of the day. Okay, check this
tool end of the day, EOD. Okay, first condition is check this at the end of the day. Plan a trade next day. Plan a trade next day. If you are trading a call writer strap, make sure 2% க்கு மேல கேப் அப் ஆகக்கூடாது. If you are trading a put writer strap, make sure 2% க்கு கீழே கேப் டவுன் ஆகக்கூடாது. So avoid gap up or gap down. Correct? Gap up ஆச்சுனாக்கா நான் ட்ரேட் எடுக்க மாட்டேன். கேப் டவுன் ஆச்சுனாக்கா நான் ட்ரேட எடுக்க மாட்டேன். So this is the whole concept. நீங்க எப்படி ட்ரேட் பண்ணலாம், ஒரு பர்டிகுலர் மூமெண்ட் மார்க்கெட்ல எப்படி கேப்சர் பண்ணணும் பாத்தீங்கன்னாக்கா, if you follow these conditions, definitely I expect ஒரு ஆப்ஷன் பையர்ஸால பணம் சம்பாதிக்க முடியும். ஓகே, முடியும். பட் திஸ் இஸ் அ பொசிஷனல் செட்டப். ஆஸ் ஐ டோல்ட், இது வந்து இப்போ நான் இன்னைக்கு ட்ரேட் எடுத்திருக்கேன்னாக்கா, நேத்திக்கு சிக்னல் படி நான் இன்னைக்கு ட்ரேட் எடுத்திருக்கேன்னா, ஐ மைட் மேக் மணி த சேம் டே, ஐ மைட் மேக் மணி த நெக்ஸ்ட் டே. ஸோ அக்கார்டிங்லி இப்போ நீங்க ஆப்ஷன் பையர்னாக்கா, அப்புறம் நீங்க இந்த ட்ராப் இண்டிகேட்டரை பார்த்து ஒரு ட்ரேட் எடுக்கிறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வீக்கோட எண்ட்ல நீங்க ட்ரேட் எடுக்கிறீங்க, எக்ஸ்பைரி ரொம்ப கிட்டக்க இருக்குன்னா ஒரு டைம் ஸ்டாப் லாஸ் வச்சுக்கோங்க. ஓகே, ஏன்னா 2 நாள் 3 நாள் மூவ்மெண்ட் வரலனாக்கா தீட்டா டிகே ஆகும். நீங்க எக்ஸ்பைரியோட ஸ்டார்டிங்ல இருக்கீங்கன்னா இட்ஸ் ஃபைன், நாட் அன் இஷ்யூ. பட் நீங்க எக்ஸ்பைரி வந்து இப்போ 2 நாள்ல எக்ஸ்பைரி, நான் இன்னைக்கு ட்ராப் இண்டிகேட்டர் படி ட்ரேட் எடுத்திருக்கேன்னா டைம் ஸ்டாப் லாஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். கொஞ்ச நேரம் அது மூவ் ஆகல, இப்போ ஒரு வாரம் தான் இருக்கு எக்ஸ்பைரிக்கு, 2 நாள் மூவ் ஆகலைன்னா ஸ்டாக் ஐ ஹேவ் டு எக்ஸிட், பிகாஸ் தீட்டா டிகே ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும் அந்த டைத்துல. பட் ஸோ தட்ஸ் இட் ஃப்ரம் மை சைட். இன்னைக்கு நம்ம கவர் பண்ணது வந்து ட்ராப் இண்டிகேட்டர்ஸ். ஃபர்தரா இன்னும் நிறைய டூல்ஸ்லாம் நம்ம கவர் பண்ணுவோம். Okay, till then stay tuned. Thank you.